இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, மனோஜ் உள்ள வந்து ரோகிணி கிட்ட பேசிட்டு ரோகிணி தலை வலிக்குதுன்னு சொல்ல, சரி மனோஜ் நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து தைலம் தேடுறாரு. விஜயா என்ன ஆச்சுன்னு கேட்க, மனோஜ் ரோகிணிக்கு தலைவலிமா அதான் தைலம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா ஏன் எப்பவும் நீ ஏன் பண்ற, அவ வந்து எடுத்துக்க மாட்டாளா அப்படின்னு கேட்டுட்டு, விஜயா ரோகிணி ரோகிணி அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஏன் இதெல்லாம் நீ பண்ண மாட்டியா, அது இதுன்னு சத்தம் போடுறாங்க. பின்ன ரோகிணி நான் வேண்டான்னு தான் சொன்னேன், மனோஜ் தான் வந்து எடுக்கிறாரு, நான் வேணும்னு அவர்கிட்டயே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, உனக்கு வேணும்னா நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரோகிணி கோவமா உள்ள போயிட்டு மனோஜ் கிட்ட சத்தம் போட்டு, உன்னை நான் இதெல்லாம் பண்ண சொன்னேனா, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் என்னை திட்டு வாங்க வச்சுக்கிறதுலே இருக்கிற, இது உனக்கு புரியவே புரியாதா நான் என்ன பண்றேன், என்னை என்ன சொல்றாங்கன்னு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு 3 பேர் வராங்க. வந்துட்டு வெயிட்டர் இல்லாததுனால நீத்துக்கிட்டயே ஆர்டர் பண்றாங்க. ஆர்டர் பண்ணிட்டு குடிக்கிறதுக்கு பாட்டில் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ வெயிட்டர் பார்த்துட்டு நீத்து கிட்ட போய் சொல்றாங்க. சொல்லிட்டு நீத்து வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, இருந்தா எல்லாத்தையும் செய்யதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனையா ரக்கடா பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும்போது ரவி கூப்பிடுறாங்க. ரவி வந்ததும் அவங்க போய் ரவி போய் பேசுறாரு. பேசிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, அவங்க நீத்து கைப்பிடிச்சி டான்ஸ் ஆடு, இந்த மாதிரி அந்த டான்ஸ் ஆடு இந்த டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்ல, நீத்து பயந்துட்டு சரி நான் போய் போலீஸை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல, ஓ போலீஸா, கூப்பிடு கூப்பிடு, யார் வராங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு அவங்க கிண்டலா பேசுறாங்க. அப்போ ரவி வந்துட்டு உடனே இதுக்கு போலீஸ் எல்லாம் செட் ஆகாது, வேற ஒருத்தர் இருக்கான், யாரை கூப்பிடணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு போன் பண்றாரு. போன் பண்ணி இந்த நியூஸை இன்ஃபார்ம் பண்றாரு. நியூஸை இன்ஃபார்ம் பண்ணதும் முத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. உடனே வந்து அந்த 3 பேரு இல்ல எவனோ ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அதுல இன்னொருத்தன், இவன் முத்துன சிட்டியை அடிச்சு ஓட விட்டான், இன்னொருத்தன் நீ சிட்டியை அடிச்சு பெரிய ஆளானா எங்க என்ன அடிச்சிருவியா அப்படின்னு கேட்க, உடனே நம்ம முத்து அவரை அடிக்க, அப்புறம் அதுக்கு அவரு எல்லா உண்மையும் சொல்றாரு. அவங்க இது எல்லாம் கேரளா அம்மா தான் பண்ண சொன்னாங்க, அதாவது ரவியோட மாமியார் தான் காசு கொடுத்து பண்ண சொன்னாங்க, இந்த ஹோட்டல்ல மூடணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே நீத்து ஸ்ருதியோட அம்மாவா அப்படின்னு ஒரு மாதிரி கலக்கத்தோட போயிடுறாங்க. ரவி முத்து கிட்ட பாத்தியா முத்து அவங்க என்னெல்லாம் வேலை பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, உடனே முத்து இது உன் குடும்ப விஷயம் நீ பாத்துக்க, நான் தலையிட மாட்டேன்னு கிளம்புறாரு. ரவி ஏ இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நீ பாத்துக்க, இது உன் குடும்ப விஷயம் நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ரவி நீத்து கிட்ட இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்றேன் நானு சொல்லிட்டு, இதுக்கு இன்னைக்கு நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வீட்டுக்கு வந்த ரவி ஸ்ருதி கிட்ட சத்தம் போடுறாரு. ஸ்ருதி கிட்ட மூளை இல்ல இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஸ்ருதி நீ என்ன உங்க அம்மா மாதிரியே பேசுற அப்படின்னு சொல்ல, உடனே விஜய் ஸ்ருதி என்ன, நான் என்ன அப்படி பேசினேன் அப்படின்னு கேட்க, ஸ்ருதி நக்கல் பண்றாங்க. அப்புறம் ஸ்ருதி அவங்க அம்மா டான் லேடியா அது இதுன்னு கிண்டல் பண்ணி பேசிட்டு, இந்த மாதிரி எங்க அம்மா அனுப்பின ஆளை பார்த்து நீத்து பயந்துட்டாங்களா, அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்க, ரவி என்ன இப்படி பேசுற, இப்ப உனக்கும் இதுல சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்க, அதுல இல்ல இல்ல, நீத்து மிரட்டினோம்னா நானே வந்து மிரட்டுவேன், அடியாலெல்லாம் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. உடனே விஜயா மைண்ட் வாய்ஸ்ல இவளே பெரிய ரவுடியா இருப்பா போலயே அப்படின்னு பேச, உடனே ஆமா ஒரு ரவுடிய மிரட்ட இன்னொரு ரவுடிய தானே கூப்பிடணும் அப்படின்னு விஜயா சொல்ல, ஆமா உடனே மீனா வந்துட்டு இவர் ஒன்றும் ரவுடி எல்லாம் இல்ல அத்தை அப்படின்னு சொல்ல, முத்து வந்து மீனாவை சமாதானப்படுத்துறாரு. உடனே ஸ்ருதி விஜயாவை எக்ஸாம்பிளா சொல்லு, எனக்கு இந்த மாதிரி நடந்தா நான் உங்க அம்மா கிட்ட டைரக்டா பேசுவேன், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி. விஜயா எதுக்கு எடுத்தாலும் ஏன் என்னையே சொல்ற, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு போயிடுறாங்க. ஸ்ருதி எங்க அம்மா கிட்ட நீயே பேசு, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேளு அப்படின்னு சொல்ல, உடனே ரவி நான் எப்படி இதெல்லாம் போய் உங்க அம்மா கிட்ட பேச முடியும், நீதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லு. உடனே மீனா உள்ள வராங்க. உள்ள வந்து அப்புறம் ஸ்ருதி சரி நான் எங்க அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் சொல்றாங்கன்னா மீனா வந்து சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு, உடனே ரவி நீத்து ரொம்ப பயந்துட்டாங்க, இதுல நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோம்னு தெரிஞ்சு நீ அதனால இன்னும் ரொம்ப பயந்துட்டாங்க, நீ உங்க அம்மாவை சாரி சொல்லு இல்லைன்னா நீ வந்து சாரி சொல்லு நீத்து கிட்ட அப்படின்னு ரவி சொல்ல, ஸ்ருதி கோபமா பார்க்க, உடனே முத்து வந்துட்டு பலகுரல நீ அதெல்லாம் ஒன்றும் சொல்லாத, நீ கம்முன்னு இரு அப்படின்னு சொல்ல, ஸ்ருதி கோபமா போயிடுறாங்க.
உடனே முத்து ரவி கிட்ட, இப்படிலாம் சாரி கேட்க சொல்லாத. சுதி உனக்காக இன்னொரு பொண்ணுகிட்ட போய் சாரி கேட்கணும்னா கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் நைஸா தாஜா பண்ணி தான் வந்துட்டு நீ வந்து இந்த விஷயத்தெல்லாம் புரிய வைக்கணும். இந்த மாதிரி நீ முறப்பா கேட்டனா எந்த விஷயமும் பொம்பளைங்க கிட்ட சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இது எல்லாம் மீனா பார்த்துக்கிட்டே இருக்க, மீனா முத்து கிட்ட, என்னது பொண்டாட்டிய தாஜா பண்ணணுமா அப்படின்னு பேசி, முத்து இப்ப ஐயோ உன்னை வேற இப்ப தாஜா பண்ணணுமே அப்படின்னு பேசிக்கிட்டே விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும்போது மீனா கையில இருந்த தண்ணிய விஜய் மேல ஊத்திடுறாங்க. உடனே விஜய் வந்து, என்ன இங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இது வீடா இல்ல வேற எதுனாவா அப்படின்னு பேச, உடனே மீனா வந்துட்டு, இல்ல அத்தை நான் அவர் மேலதான் ஊத்த வந்தேன், அது நீங்க நடுவுல வந்துட்டீங்க, அதனால அது உங்க மேல ஊத்திடுச்சு அப்படின்னு சொல்ல, வந்துட்டு இல்லம்மா அது அப்படின்னு சொல்லி சமாளிச்சு கொஞ்சம் உடனே, ஆமாடா உங்க கையில என்ன இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி அடிப்பீங்க, இதுக்கு தானே நான் இங்க இருக்கேன், உங்க கையில என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாத்துட்டு நான் நடக்கணுமா, போடா அப்படின்னு சொல்லிட்டு மீனும் விஜயா உள்ள போயிடுறாங்க. பின்ன முத்துவும் மீனாவும் சிரிச்சிட்டு மீனாவும் உள்ள போயிடுறாங்க. அடுத்த சீன்ல மனோஜ் ஷோரூம்க்கு மனோஜோட ஃப்ரெண்டும் அந்த போர்டிங் ஸ்கூல் மேனேஜரை கூப்பிட்டுட்டு வராரு. என் பையன் அதுக்கப்புறம் போர்டிங் ஸ்கூல் மேனேஜரை இன்ட்ரோ கொடுத்துட்டு, என் பையனும் அங்கதான் படிக்கிறான், அவன் ரொம்ப சேட்டா பண்ணா நான் எடுத்துட்டு போய் போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துட்டேன், இப்ப இவர் போர்டிங் ஸ்கூல் மேனேஜரா இருக்காரு, இவருக்கு ஏசி டிவி எல்லாம் வேணுமா, அதான் நான் என் ஃப்ரெண்டு கடை இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே மேனேஜர் வந்துட்டு ஆமா எனக்கு 4 டிவி 2 ஏசி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜ் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் காட்டிட்டு, உங்களுக்கு 20% ஆஃபர் தரேன், இந்த மாதிரி வேற எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க, நான் உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன பசங்களுக்கு நியூஸ் டாக்குமெண்ட்ரி இந்த மாதிரி நியூஸ் இதெல்லாம் காமிங்க, நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்க கொடுங்க, அப்பதான் வந்துட்டு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் இதுவா இருக்கும், கிரியேட்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய வரும் அப்படின்னு படிப்பை பத்தி பேசுறாரு. உடனே மனோஜ் ஃப்ரெண்டு, ஆமா இவர் பேனர்ல வைக்கிற அளவுக்கு இவர் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. உடனே அந்த மேனேஜர் கொஞ்சம் புகழ்ந்துட்டு, நீங்க வந்து பசங்களுக்கு வேணா மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்றாரு. உடனே மனோஜோட மைண்ட் வாய்ஸ் பிரெயின் எல்லாமே வந்துட்டு இன் ஃபியூச்சர்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்க போயிடுறாரு. உடனே மனோஜ் பெருமையா பார்க்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல பார்த்தா ஸ்ருதி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து, நீ எப்போ டான் ஆன அப்படின்னு கேசி அவங்க அந்த இன்சிடென்ட்டை வச்சு திட்டுறாங்க. உடனே அவங்க அப்பா வராரு. வந்துட்டு அவங்க அப்பா கிட்டயும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு, இதனால என்னோட பர்சனல் லைஃப்லயும் பிரச்சனை வருது, இது வரைக்கும் எங்களுக்கு பிசினஸ் சண்டை மட்டும்தான் இருந்தது, அம்மா இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பர்சனல்லையும் சண்டை வந்து பிரிஞ்சிருவோம் போல, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்க, நீ ஸ்ருதியோட அம்மா இல்ல, நீத்துக்கு வந்துட்டு மாப்பிள்ளை மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்ருதி வந்துட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியும், ரவி என்ன தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டான், நீ இப்படி எல்லாம் பண்ணதான் நீத்துக்கு வந்துட்டு ஈகோலயே இன்ட்ரெஸ்ட் வந்துடும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, நீ நார்மலா விட்டுரு, என் லைஃப எனக்கு பாத்துக்க தெரியும், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போன உடனே இந்த மாதிரி எல்லாம் இதுக்கப்புறம் பேசாத பண்ணாத, எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிக்கிறாங்க. ப்ரோமோல பார்த்தா மனோஜ் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க பிராக்டிஸ் பண்றாரு. அதை வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. இதோட இந்த மாதிரி டெய்லி எபிசோட நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.